ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். எக்கு ஃப்ரைட் ரைஸ். இதை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு 3 முட்டை எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு 3 முட்டையை போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைட்டாக உப்பும் பெப்பர் பொடியும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது நம்ம நார்மலாக எப்படி முட்டை பொரியல் பொரிப்போமோ அதே மாதிரி பொரித்து எடுத்துக்கிற வேண்டியது தான். அவ்வளோதான். இதை தான் முதல்ல நம்ம செஞ்சுக்கிறணும். கொஞ்சம் பெப்பர் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். பெப்பரை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் எக்கு பொரியல் ரெடி ஆனோடனே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பூண்டை சின்ன சின்னதாக நறுக்கி அதோடு சேர்த்துக்கோங்க. பூண்டு தான் இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பூண்டை நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம இதில் நான் கேரட்டு, பீன்ஸு, கோஸு, குடமிளகாய் இது 4 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன காய் பிடிக்குதோ அதை போட்டுக்கலாம். இதில் கோஸு வேணான்னா கோஸை ஸ்கிப் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஓரளவு வதக்கிடுங்க. இப்போ வதக்கிட்டு இப்போ இதை நம்ம சாதம் ஃப்ரைட் ரைஸுக்கு பாஸ்மதி ரைஸை நல்லா 3/4 பாகம் வேக வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃப்ரைட் ரைஸ் பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். கிடச்சா போடுங்க, இல்லைன்னா விட்டுறலாம். இது போட்டால் கொஞ்சம் அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வரும் அந்த டேஸ்ட்டு. இல்லைன்னா நம்ம நார்மலாகவே செஞ்சுக்கலாம். இப்போ அந்த ஃப்ரைட் ரைஸ் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இப்போ நம்ம உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஏன்னா முட்டையிலேயும் லைட்டாக உப்பு போட்டிருக்கோம். இதில் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சாதத்தை நல்லா உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க. இப்படி வடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நம்ம இதில் கிளறும் போது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் வெந்தும் வந்துடும். இப்போ நம்ம அந்த சாதத்தில் மசாலாலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதோட நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறணும். நல்லா ஃப்ரை ஆகட்டும் சாப்பாடு. அந்த லைட்டாக சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம எக்கு பொரிச்சதை அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்ருங்க. கலந்து விட்டுட்டு இதில் வெங்காயத்தாள் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியனு, இன்னொன்று புதினா கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப பிடிக்கும் குட்டீஸுகளுக்கு. இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கூடவே ஏதாவது உருளைக்கிழங்கு பொரியல் இந்த மாதிரி வச்சு கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க. இல்லை சும்மாவே இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாக இப்படி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும்.